2 மணிக்கு மேலே ஒரு மேவு கொடுக்குங்க. ஒரு மேவு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 4 மணி 4:30க்கு வேறு தீனி. அதான் ஆடு கீடெல்லாம் சேர்த்து 4 லட்சம். செட்டு ஆடெல்லாம் சேர்த்து 4 லட்சம். இப்போ 4 மாதமா வந்து பால் கொடுத்து குட்டி வளர்த்து ஒரு 10 குட்டிக்கு பால் கொடுத்து வளர்த்துருக்குறோம். வணக்கம் மக்களே, நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூர் ஏரியா தென்கனிக்கோட்டை அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் பக்கம் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வந்து ஆடு மேய்க்கிறாங்க. இவங்க நல்ல ஒரு ஏஜான பர்சன்ஸ். எப்படி வந்து ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க, எப்படி வந்து இந்த ஆடெல்லாம் வளர்த்துட்டுக்கிறாங்கன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் மேரி, அவேரிப்பிள்ளி, டேனிக்கோட்டை தாலுக்கா. நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. ஓகேம்மா, எவ்வளோ வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்கம்மா? நான் முன்ன வந்து குட்டி ஒரு 3 வருஷம் மேய்ச்சேன். அப்புறம் அது எடுத்து பின்னாடி இப்போ ஆடு ஒரு வருஷமா இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. ஆடு வந்து ஒரு வருஷமா இருந்து. ஓகே, இப்போ வந்து ஆடு மேய்க்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஆடு வந்து எடுத்துட்டு வந்தீங்க? ஆடு ஃபர்ஸ்ட்டு வந்து 12 ஆடு எடுத்துட்டு வந்தேங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 6 எடுத்துட்டு வந்தோமே. இப்போ லாஸ்ட்டு ஒரு 30 ஆடு இருக்குது. ஆடு வந்து மரலவாடியில் வாங்குவோங்க. பெங்களூர் மரலவாடியில் வாங்குவோங்க. அப்புறம் லோக்கல்லைங்க வாங்கினா வாங்குவோங்க, இல்லைன்னா விட்டுருவோங்க. ஒரு வருஷமா வளர்க்குறேன்னு சொல்றீங்க. இப்போ எவ்வளோ பேட்ச் எடுத்துருக்கீங்க? இன்னும் பேட்சே எடுக்கல. ஃபர்ஸ்ட் பேட்ச். எவ்வளோ இப்போ வந்து டோட்டலா பெரிய ஆடு எவ்வளோ இருக்கு? பெரிய ஆடு வந்து 10 இருக்குது. அந்த குட்டிங்கெல்லாம் வந்து ஒரு 25 இருக்குது. எனக்கு வந்து 60 65. இவருக்கு என்னோட ஒரு வருஷம் பெரியவர், அவ்வளோதான். ஓகேம்மா, இந்த ஆடு வந்து எப்படி வளர்க்கணும்னு எப்படி உங்களுக்கு யோசனை இருந்துச்சு? எப்படி யோசனை இருந்துச்சுன்னா, பையன் தான் எங்களுக்கு ஆதரவு. அவன் தான் வந்து சொல்லி, ஏம்மா இவ்வளோ பெருசு வீடு கட்டி இருக்கிறோமே, தோட்டம் இருக்குது, நாங்கள் அங்கே இருக்கிறோமே, ஏதோ உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பிள்ளை இருக்கிறதுக்கு ஆள் வைக்கிறதுன்னு சொன்னான். அப்படி சரி, மழை காலத்தில் வந்தால் ஆள் வைக்குவான். ஓகேம்மா, இது வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்கீங்க, ஷெட் நெட். இதுக்கு எவ்வளோ ஆச்சு செலவெல்லாம்? 3 லட்சம் ஆச்சு. அதான் ஆடு கீடெல்லாம் சேர்த்து 4 லட்சம். செட்டு ஆடெல்லாம் சேர்த்து 4 லட்சம். இன்னொரு காசு எடுக்கல நாங்கள். நீங்க வந்து வெளி மேய்ச்சலுக்கு வந்து விடுறீங்க? வெளி மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல தீனி வைக்குவோங்க. டெய்லி வந்து வெளி மேய்ச்சலுக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவீங்க. இப்போ வெளி மேய்ச்சல் என்னென்ன போட்டுருக்கீங்கக்கா? இப்போ வந்து நீங்க அங்க தோட்டத்துல வந்து பாராம்பில் போட்டுக்கிறேங்க, அவுத்தி இலை போட்டுருக்குங்க, ஏலி பசை போட்டிருக்கிறேங்க, அவ்வளவுதான். பாராம்பில் வந்து போட்டிருக்கீங்க. டெய்லி வந்து அடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வரீங்க? எடுத்துட்டு வந்துருவோங்க. நீங்க வந்து கீழே வந்து இப்போ போட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து எந்த நோயும் வராம இருக்குதா? எதுவும் இல்லை. ஏன்னா உனி ஒண்ணு உழுதுக்கு ஈரத்துக்கு. இப்போ இந்த முறையில வளர்க்கறதுனால உங்களுக்கு எதுவும் வந்து பெரிய பிரச்சனை எதுவும் வரலையா? இதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க வெளி மேய்ச்சல் மேய்க்கும் போது ஏதோ நாய் அந்த சொல்ல அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால எங்களுக்கு நாய் இருக்குது, எங்க நாய். அதனால வந்து ஒரு நாய் விடாது, ஒரு ஆள் வந்தா கிட்ட சேர்த்தாது. அந்த அளவுக்கு ஆடு ஓட்டு போனா திரும்ப வர வரைக்கும் நாய் எங்க கிட்ட தான் இருக்கும். இப்ப ஏன்க்கா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாதாரண ஆடை விட இந்த மேக்கின்ற அந்த ஆடு வளர்த்துக்கிறீங்க? அது வந்து எல்லாம் பில்லு, இது இலை பழம் தின்னுது. இந்த குறியாடு வந்து எதுவும் சாப்பிடாது, அது கழுவ முடியாது. வேசியெல்லாம் மேய்க்கலாம், மழை காலத்துல மேய்க்க முடியாது அதை. அதனால ஆடு வச்சுக்கிட்டு. ஒரு ஆடுக்கு வந்து எத்தனை வந்து தீவனம் வந்து தர்றீங்க? ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 3 கிலோ தரேங்க. மேல வந்து ஷேட் நெட் போடாம வளர்த்துட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்ல அந்த ஐடியா இருக்கா? ஐடியா இருக்குது, மேல பழகு போடுற ஐடியா இருக்குது. நீங்க மேல இது போட்டு வந்து போடுற மாதிரி அப்பயும் வந்து வெளி மேய்ச்சலுக்கு வந்து விடுவீங்களா? வேசிகளை வந்து விடுவோம் வெயில் காலத்துல, மழை காலத்துல விட மாட்டோம், உள்ளே வச்சுக்குவோங்க. மேய்க்க முடியாது. அதனால ஒரு 4 மாசம் உள்ளா இருக்கும். அப்புறம் திருப்பி அடுத்தது வேலையே விடுவோங்க. அந்த ஏதாவது ஃபீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்ஸ் இருக்குது ஆடுங்களுக்கு வந்து. அது எவ்வளவு செலவாகுதுக்கா? அது எவ்வளவு போடுறீங்க? எவ்வளவு? அதுல வந்து மூட்டை 1500 ரூபாய்.
ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 மூட்டை எடுத்துன்னு வந்தாங்க. அப்புறம் திருப்பி இப்போ 3 மூட்டை எடுத்துன்னு வந்துக்குது. அது சாயங்காலம் ஒரு 5 மணிக்கா உள்ளே விடும்போது எல்லாம் தீனி கொடுத்துட்டு உள்ளே விட்டுருவோங்க. நீங்க டபுள் 2 டைம்ஸ் அது போடுறீங்க. அது போடுறோம். வந்து கொடுக்குறீங்க. கொடுக்குறோம். ஒரு குட்டி போடுறதோ இப்போ ஒரு தாய் குட்டி வந்து 2 3 4 போடும். இதை பொறுத்த இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் போடும். இப்போ நீங்க அது வந்து பால் இல்லாத போதெல்லாம் எந்த மாதிரி சமாளிப்பீங்க? பால் இல்லாத போது பால் வாங்கி கொடுக்குவோம். 3 குட்டி போடுச்சு, 2 குட்டி போயிடுச்சு, ஒரு குட்டி இருக்குது. இப்போ 4 மாசமா இருந்து பால் கொடுத்து குட்டி வளர்த்து ஒரு 10 குட்டிக்கு பால் கொடுத்து வளர்த்துருக்குறோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. ஏன்னா இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் குட்டிங்க அதிகமா போடும். ஆமா. அப்ப என்னன்னா ஒரு சில ஆடுங்களுக்கு வந்து பால் வந்து கொடுக்குது. 2 குட்டி போடுச்சுன்னா பால் சரியா போகுது. 3 குட்டி போடுச்சுன்னா பால் பத்தாது. அதனால பில்லு மேவு பிடிக்கிற வரைக்கும் பால் கொடுக்குவோம். அப்புறம் நிறுத்திடுவோங்க. வெள்ளாடுக்கும் இந்த ஆடுக்கும் என்ன டிஃபரெண்ட்? வெள்ளாட்டுக்கும் இதுக்கும் இது நல்லா சீக்கிரம் வளரும். அதுங்க வளராதுங்க. அதுங்க அப்படியே இருக்கும். மழை காலத்துல எல்லாம் ரச்சி சாணி இதெல்லாம் அள்ள முடியாது. இதுனா எந்த இதுவும் இல்லை. இப்ப வந்து சாணி அதுங்கெல்லாம் வந்து நீங்க வந்து தனியா எடுத்து வைக்கிறீங்களா? எடுத்து வைக்கிறோம். எடுத்து கொட்டி வச்சுக்கிறோங்க. அது வந்து சேல் பண்றீங்க? சேல் பண்றோம். இப்போ இந்த முறையில வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிறதுனால தண்ணி வந்து அதோட கழிவெல்லாம் விழுறதுனால நோய் எதுவும் வராம இருக்காம பாத்துக்கிறீங்க? பாத்துக்கிறோங்க. அது மாசம் ஒரு வாட்டி வருவான் பையன். அவர் பார்த்து வந்து டாக்டர் கூட்டி வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க. வெட்டினரி டாக்டர் எல்லாம் வராங்க? வராங்க. அது மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு அந்த மாதிரி வந்து செக்அப் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு அது மாதிரி செய்வாங்க. இப்ப வந்து குட்டி வந்து என்னென்ன குட்டி வந்து எப்படி எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க? சின்ன சின்ன குட்டிங்க எல்லாம் நாங்க தனியா போடுவோம். அதுல போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி போடுவோங்க. கொஞ்சம் பெருசா அனுட்டி தாயோட விட்டுருவோங்க. பெரிய ஆடுங்க வெளியே மேய்ச்சலுக்கு வந்து கூட்டு போயிடுவீங்க? கூட்டு போயிடுவோம். உள்ள இருக்கும். இது எவ்வளவு ஆடு வளர்க்கலாம்? இதுல வந்து 100 ஆடு வளர்க்கலாம். 100 ஆடு தாராளமா வளர்க்கலாம். இப்ப வந்து மழை காலத்துல எந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்? வெயில் காலத்துல எந்த மாதிரி கஷ்டம்? மழை காலத்துல கஷ்டம், வெயில் காலத்துல கஷ்டம் இல்லை. இப்ப வந்து 2 இடத்துல சேர்த்துருங்க. பகல வந்து இதுல சேர்த்துருமா, நைட்ல அங்க உள்ளார சேர்த்துருங்க. இப்ப நீங்க பகல்ல இந்த உள்ள இருக்கு, உள்ள வந்து நைட்ல சேர்த்துருங்க. அது எதுக்குன்னா ஒரே இடத்துல இருந்தா எல்லாம் ரச்சு பண்ணிக்குது. சாணி கோமி அதெல்லாம் பெய்யுது இல்ல, அதனால கலீஜ் ஆயிடுது. அதனால இடம் மாத்திக்கிறது. இப்ப வந்து நார்மலா இப்போ ஆடுங்களுக்குன்னா என்னென்ன வியாதிகள் வரும்? நார்மலா என்ன அந்த சளி பிடிக்குது, தும்மல், இந்த மூக்கில் இது அந்த அம்மா மாதிரி வருது. அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பன்னி நெய் இருக்கும், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்புகள் போட்டு அந்த இதுக்கெல்லாம் வாய்க்கெல்லாம் தொடச்சிருவோங்க. இப்போ வந்து ப்ரீடிங் வந்து எப்படி பண்றீங்க அக்கா? இப்போ வந்து எவ்வளவு வந்து ஆண் இது வந்து பெரிய ஆடுங்க வச்சிருக்கீங்க? ஆடு பெரிய ஆடு வந்து ஒரு 10 இருக்குது. ஆனாடு வந்து ஒரு 10 இருக்கு. 10 இருக்குது. ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்றவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாதிரி போட்டு? செய்யலாம். அவங்க இருப்பு போட்டு செய்யலாம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ரகிள் மீன்ஸ் நீங்க என்னென்ன வந்து பாதிப்பு வந்து அடைஞ்சிருப்பீங்க? ஐயோ நம்ம இப்ப ஆடு எடுத்துட்டீங்க, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி என்ன சொல்லுங்க? அப்படி பண்ணியிருந்தா என்னன்னா தீனி வைக்கிறதுக்கு பாக்ஸுங்க அடிச்சு இருக்கணுமா இருந்துச்சு. அதை விட்டுட்டுங்க. இதுல வந்து கஷ்டமா இருக்குது. பாக்ஸ் இருந்தா தீனி ஏற்றி போட்டு அது பாட்டுக்கு அது சாப்பிட்டு இருக்கும். அது ஒண்ணுதான். மத்தபடி நீங்க இந்த பாராம்பில் அதெல்லாம் முன்னாடி வந்து போட்டுருந்தீங்களா? முன்னாடியே போட்டிருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பாராம்பில் கொடுக்குவோங்க. பாராம்பில் கொடுத்து ஆடு ஓட்டி வந்து ஒரு 2 மணிக்கு வருவோங்க. இந்த பூசா பிண்டி அதெல்லாம் ஊற வச்சுட்டு போவோங்க. ஊற வச்சுட்டு போயிட்டு வந்து ஆடை அடிச்சிட்டு 2 மணிக்கு வந்து தண்ணி வச்சிருவோங்க. தண்ணி வச்சுட்டு அப்புறம் மிஷினுக்கு பில்லு போட்டு 2 மணிக்கு மேலே தீனி கொடுக்குவோங்க. 2 மணிக்கு மேலே ஒரு மேவு கொடுக்குவோங்க. ஒரு மேவு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 4 மணி 4:30க்கு வேற தீனி. ஓகேக்கா. இப்போ வந்து ஆடு வளர்க்குறது வந்து நீங்க முன்னாடி மாடெல்லாம் வளர்த்துருக்கீங்க? மாடை வளர்த்தாங்க. அது வந்து மாடை வளர்க்குறத விட ஆடு வளர்க்குறது உங்களுக்கு ஈஸியா தெரியுதா? ஈஸியா தெரியுது. 2 தான் கஷ்டம். ரெண்டுமே கஷ்டம். மாடுன்னா என்ன பெரிய கஷ்டம்? மாடுன்னா கட்டி போட்டு பில்லு போட்டுக்கலாம். இது என்ன பில்லு நிறைய இருக்குது, ஆடு மேய்க்கணும்னு என் பையன் இருப்பு போட்டான். அதனால ஆடு கொண்டாந்து வச்சுக்கிட்டான். ஒரு 2 நாள் பாக்குங்க, அப்புறம் ஆள் வச்சுக்குவாங்க. வயசான காலத்துல ஆமா ஆடு வளர்க்கணும் நான் இப்ப விருப்பப்படுறேன். நீ இப்ப உனக்கு ஆள் இருந்தா நீ மேய்க்கலாம்.
ஆள் இருந்தா ஆள் இருந்தா உன்னால செய்ய முடிஞ்சா செய்யலாம், இல்லைன்னா முடியாது. இப்ப எப்படி வந்து தனியா இருக்கணும், எந்த வேலையும் இல்லாத இதுல மட்டும்தான் இருக்கணும். எங்கேயும் எங்கேயும் வெளியில் போறாமலும் இல்லை. எந்த பண்டிகையும் அந்த ஆஹா. மாதிரி போற மாதிரி இல்ல இல்லை. இல்ல நம்மளே இங்க இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகேக்கா, இவ்வளவு நேரம் வந்து நீங்களும் தாத்தாவும் வந்து நல்லா வந்து சொன்னீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, இந்த வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அந்த தொழில் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து பெருசா இப்ப வந்து நான் நிறைய இடத்தும் போய் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஏஜான பர்சன் பண்றவங்க யாரும் இல்ல. ஏன்னா எல்லாம் வயசு பசங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, அவங்கதான் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு நல்ல இந்த ஒரு 60-70 வயசுல வந்து நீங்க பண்றீங்கன்னா பெரிய வந்து ஒரு பெரிய வந்து வெற்றி தான் அது. ரொம்ப இப்ப வந்து வீடியோ தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.